கொலஸ்ட்ரால் எந்த மருந்து மாத்திரையும் இல்லாமல் நம்ம கம்ப்ளீட்டாக இதை க்யூர் பண்ணிக்கலாம். நம்பர் 1 அப்படின்னு பார்த்தா வெங்காயம், சின்ன வெங்காயம். ஸோ கண்டிப்பாக சின்ன வெங்காயம் உங்களுடைய பேட் கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்க ஆரம்பிச்சிடும். எப்படின்னா இது உணவில் சேர்த்தோ இல்லை லேசாக இதை ஹீட் பண்ணியோ நம்ம சாப்பிட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக பூண்டுங்க. இதில் இருக்கக்கூடிய அலிசின் பெஸ்ட் ஆன்டி கொலஸ்ட்ரால் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடியது. ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் இருக்கு இல்லைங்களா, அதை வெளியேற்றுறதுக்கு இந்த அலிசின் ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக லவங்கப்பட்டை. இந்த லவங்கப்பட்டை எப்படி சாப்பிடணும்? பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் நல்லா வெந்நீரில் போட்டு கலந்து குடிச்சிருங்க. ஒரு 2-3 துளிகள் எலுமிச்சை சாறு விட்டு குடிச்சிடணும். ஸோ 3வது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்னது சின்ன வெங்காயம் சொல்லியிருக்கேன். நம்பர் 2 பூண்டு சொல்லியிருக்கேன். நம்பர் 3 லவங்கப்பட்டை சொல்லியிருக்கேன். இந்த லவங்கப்பட்டை பொடியை ரெகுலராக காலையில் தான் சாப்பிடணும், நைட்டு தான் சாப்பிடணும்லாம் இல்லைங்க, ஆனால் டெய்லி சாப்பிடுங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு லவங்கப்பட்டை பொடியை ஹாட் வாட்டரில் கலந்து ஒரு 2 துளி எலுமிச்சை சாறு, லெமன் ஜூஸ்லாம் தேடிட்டு இருக்க முடியாதுன்னா அப்படியே கூட குடிச்சிருங்க. ஸோ இது எல்லாமே ரெகுலராக எடுக்கும்போது அந்த ஆர்ட்ரிஸில் ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய கொழுப்பு உங்களுக்கு கரைய ஆரம்பிக்கும்.